168 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலுக்கு மேலே 35,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம். காக்பிட்ல இருந்து பைலட் வந்து மத்தியதரை கடலை விட போறோம், எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க. நடந்த நிகழ்வு, கதைகள் நிஜம். அவசர அவசரமா எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போறான். 20,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. துணை விமானி மட்டும் விடாம முயற்சி பண்றான், என்ஜின் ஸ்டார்ட் ஆகுமான்னு. 5,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. மயான அமைதி ஃபிளைட்ல. அதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா? திடீர்னு துணை விமானி சொல்றான் கிரீன் லைட் எரியுதுன்னு. பைலட் காக்பிட்டுக்கு போய் 2 பேரும் ட்ரை பண்றான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆன் ஆயிடுது. மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். 168 பேர் உயிரை பிடிச்சிட்டு கையில வெளியில வரும்போது பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறாங்க, எல்லா நாட்டுக்காரர்களும் அங்கே இருக்கின்றார்கள், இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்திருக்கின்றீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள்? ஒருத்தன் நாட்டை சொல்றான், வீட்டை சொல்றான், மனைவியை சொல்றான், பேங்க் பேலன்ஸ் அனுபவிக்காம போறேன்னு சொல்றான். ஆனா என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும்